என்டிஏ பக்கம் விஜய் நகர்வார்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. விஜய் என்டிஏக்குள்ள வரது முதல்ல எடப்பாடி விரும்பல. ஆனா எடப்பாடி பழனிசாமி கொடி காட்டினதுக்கு பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்லி வரவேற்று வரல. எங்க இருக்கு சார்? சார் அவனை 50 சீட் பிஜேபிக்கு ஒதுக்கி ஆகணும். பிஜேபிக்கு எதுக்கு 50? விஜய் வந்தார்னா அவருக்கு 60 சீட்டு போச்சுன்னா 100 சீட்டு தான் அதிமுக நிற்கும். அதிமுக 100 சீட்டு நிற்குதுன்னா பிஜேபி கவர்மெண்ட்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். திமுக வந்து 200 சீட் அடிக்கும். விஜய் உள்ள வந்தாருன்னா டிஎம்கே 200 சீட் அடிக்கும். டிஎம்கே அலையன்ஸ் 200 சீட் அடிக்கும். எப்படி? விஜயோட வாக்கெல்லாம் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ விஜய் வந்தார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ரொவைடட் எடப்பாடி ஒத்துக்கணும். இவ்வளவு சீட்லாம் கொடுக்கூடாது. என்டிஏவுக்குள்ள விஜய் வந்தால் என்டிஏவுக்கு லாபம், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் முடியும். ஆனால் ப்ரொவைடட் அது எப்படி இருக்கணும்னா அதிமுக 140 சீட்டு குறையாம நிற்கும். தனித்து இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கும். ஆனால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறையும். கரெக்டாக சொல்லுங்க. இந்த அலையன்ஸ் வராது. ஆனா இந்த அலையன்ஸ் வரணும்ன்ற ஒரு டாக்கை விஜய் கட்சியே விரும்புது. அவரை சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் ரசிக்கிறார். நிறைய தப்பா நடக்கிறதெல்லாம் அவ்வளவுதான். அவருக்கு ஒன்றும் ஜெயிக்கணும் சிஎம் ஆகணும்லாம் ஆசை கிடையாது. அவர் சும்மா ஒரு ஜாலியா பார்த்துட்டு இருக்காரு சார். அவர் ஒன்றும் சீரியஸ் பிளேயரே கிடையாது. என்ன சொல்ற, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய சில நடவடிக்கைகள், அதெல்லாம் நம்ம விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல அவருடைய பிஹேவியரை பார்க்கும்போது அவருக்கு ஜெயிச்சு சிஎம் ஆகணுன்ற ஆசைலாம் இல்லைன்னு தெரியுது. வெறும் நடிகராக இருந்தால் நம்ம இதை பேச போகிறது இல்லை. இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அரசியல்வாதியோட தனிப்பட்ட வாழ்க்கையும் விவாதிக்கப்படும். நம்ம விவாதிக்காமல் இருக்கலாம், பொதுமக்கள் விவாதிப்பாங்க, எதிர்கட்சிகள் விவாதிக்கும். அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க? அவங்க பதிலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருமே என்ன யோகியமா? மற்றவங்கலாம் யோகியம் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்கே சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்கள் யோகியத்தை சந்திச்சு இருக்குது. என்ன சார் விஜய் பதில் சொல்ற விதமா அந்த மகளிர் தின விழாவில் பேசும்போது இதெல்லாம் அவ்வளோ ஒருத்தான விஷயம் இல்லை. நீங்கள் வாக்கிய தப்பு. அந்த வர்த்தான விஷயம் இல்லைன்றதே தப்பு. அதில் சம்மந்தப்பட்டவரும் அவங்களுடைய குழந்தைகளும் இருக்காங்க. இது வர்த்தான விஷயம் இல்லைன்னு அவங்க ஒத்துப்பாங்களா? அது அவங்கள காயப்படுத்துறதா இல்லையா? திரும்பவும் சொல்லலாம், இதில் நியாய அநியாயங்கள் பக்கம் நம்ம எதுவுமே நிற்க முடியாது. பியூர்லி பிரைவேட் அஃபேர். பட் சமூகம் எப்படி அதை பார்க்கும்? அரசியல்வாதி என்பது கேட்பாங்க. உன் குடும்ப விஷயத்தையே நீ இல்லைன்னு நினைக்கிறியா? கேட்பான். சரியா சொன்னீங்க. அப்போ நீ நாட்டை எப்படி காப்பாற்ற போற? அதை ஒரு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் தலைவர் வெளியில் வரல. இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிட்டோம், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கையெழுத்து அதிகாரம்லாம் மாறிடும். அப்போ தலைவர் தெருவுக்கு தெருவு நடந்து வருவார். தனிமரம் தோப்பாகாது என்று அவர் தனிமரம் ஓட்டை உடைக்கலாம், அவர் ஜெயிக்கணும். விஜய் ஜெயிக்கணும். இந்த தேர்தல் முதன்முறையாக வரலாற்றில் முதன்முறையாக தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை கொடுக்க போகுது. யாருக்கும் மெஜாரிட்டி வர அந்த நோக்கி தான் இன்னைக்கு தமிழ்நாடு போகுது. எதனாலன்னு சொல்கிறேன், விஜய் எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறாரு. குறிப்பாக திமுக அவரால் சேதாரம் ஆகுது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விக் அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், 2026 தேர்தல் களம் சூடு பறந்துகிட்டு இருக்கு. கூட்டணிகளை உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் முன்னாடியே, ஆனாலும் யாரும் செல்லலை. சிலர் சின்ன சின்ன ஆதரவுகளும் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சூழலில் என்டிஏ பக்கம் விஜய் நகர்வார்னு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லைன்னு 2 பக்கம் மறுக்கிறாங்க. ஆனாலும் அந்த விஷயம் நெருப்பில்லாமல் புகையாதுன்ற மாதிரி புகை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே சார். புகை வந்து வயிறு எறியவங்க புகை. அவர் அலையன்ஸும் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை. இனிமேலாம் கூட்டணி வராது. ஆனால் இந்த பேச்சை விஜய் ரசிக்கிறார். அவரே கிளப்பி விடுறாரு. அவர் சுற்றி இருக்க ஆலோசகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவங்கக்கிட்ட இருக்க மீடியா கான்டாக்ட்ஸ் மூலமாக இதை வந்து பிளான் பண்ணுறாங்க. என்டிஏக்கு போகிறாரு அப்படின்ட்டு. எல்லாம் ஒன்றும் போகலாம் மாட்டார். விஜய் என்டிஏக்குள்ளே வரது முதல்ல வாழப்பை இவர் எடப்பாடி விரும்பலை. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். சீட் எங்கே இருக்குது சார்? சார் இவங்களுக்கு இப்போ 50 சீட்டு, இவங்களுக்கு 50லேருந்து 60 சீட்டு பிஜேபிக்கு ஒதுக்கி ஆகணும். 50 சீட் பிஜேபிக்கு ஒதுக்கி ஆகணும். இவருக்கு 20 சீட் ஒதுக்கி ஆகணும். யாருக்கு? அன்புமணிக்கு 70 சீட் அதுலேயே போயிடுது. பிஜேபிக்கு எதுக்கு 50? அவங்க கூட்டணி எல்லாம் சேர்த்து போன தடவை எல்லாம் சேர்த்து டிடிவி, வாசன் எல்லாரும் சேர்த்து அதுவே ஒரு 50லேருந்து 60 சீட். 50ன்னு வச்சுக்கோங்க. அன்புமணிக்கு ஒரு 20, 70 சீட்டு. 234ல் 70 போச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து 100 எவ்வளோ வரும்? 160, 165 வரும். ஆமாம், 165 வரும். அதில் விஜய் வந்தார்னா அவருக்கு 60 சீட்டு போச்சுன்னா 100 சீட்டு தான் அதிமுக நிற்கும். அதிமுக 100 சீட்டு நிற்குதுன்னா பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். திமுக வந்து 200 சீட் அடிக்கும். அதனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் உள்ளே வருவதை விரும்ப மாட்டார். விஜய் உள்ளே வந்தாருன்னா டிஎம்கே 200 சீட் அடிக்குமா? டிஎம்கே அலையன்ஸ் 200 சீட் அடிக்கும். எப்படி? இது 2+2 0 ஆகிடுங்க.
விஜயோட வாக்கெல்லாம் அந்த பக்கம் போயிடுன்றாங்க. இப்படி ஒரு தியரி இருக்குது. ஓ, விஜய் வந்துட்டாருன்னா விஜய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆமாம், அதிமுக பாஜக எதிர்ப்போட்டு அங்க போயிடும் முழுசா அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஓகே. ஆனால் அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. இன்னொரு பக்கம் என்டிஏ விஜய் வந்தார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் எடப்பாடி ஒத்துக்கணும். இவ்வளோ சீட்லாம் கொடுக்கக்கூடாது, ஒரு 35-40 அந்த அளவு கொடுத்துட்டு இவங்க 140 சீட்டு குறையாமல் நின்னாங்கன்னா பர்செப்ஷனில் கண்டிப்பாக என்டிஏ 200 சீட் அப்படிக்கும். என்டிஏக்குள்ளே விஜய்க்கு வந்தால் என்டிஏக்கு லாபம்ப்பா, அதில் சந்தேகம் இல்லை. என்டிஏவுக்குள்ளே விஜய் வந்தால் என்டிஏவுக்கு லாபம், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் ப்ரொவைடட் அது எப்படி இருக்கணும்னா அதிமுக 140 சீட்டு குறையாமல் நிற்கணும். தனித்து இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. கரெக்டாக சொன்னீங்க. இதை பார்த்துட்டு நான் முன்னுக்கு பின் முரணா பேசுகிறேன்னு பேசுவானுங்க, எழுதுவானுங்க. இல்லை, லாஜிக்காக தானே. ஆமாம், நான் இப்பயும் சொல்கிறேன், என்டிஏவுக்குள்ளே விஜய்க்கு வந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி, ப்ரொவைடட் அவர் 140 சீட்டு குறையாமல் ஏடிஎம்கே நிற்கணும். விஜய் வந்து 40 தொகுதிக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் சார், விஜய் அப்படி ஒரு நிலைமைக்கு போக மாட்டார்ல. ஜெயகாந்த் 2011 நின்ன மாதிரி 41 சீட்டு குறைவாக வாங்கிட்டு நின்னா தான் ஒரு மைனர் பார்ட்னரா அது விஜய் ஒத்துக்க மாட்டார். கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். இந்த அலையன்ஸ் வராது. ஆனால் இந்த அலையன்ஸ் வரணுன்ற ஒரு டாக்கை விஜய் கட்சியே விரும்புது. ஏன் விரும்புதுன்னா அவங்க ரசிக்கிறாங்க. விஜய் எல்லாத்தையும் ரசிக்கிறாரு, அவரை சுற்றி நடக்கிறது எல்லாத்தையுமே அவர் ரசிக்கிறார். என்ன சார் சொல்றீங்க? நிறைய தப்பா நடக்கிறதெல்லாம் அவ்வளோதான். அவருக்கு ஒன்றும் ஜெயிக்கணும் சிஎம் ஆகணும்லாம் ஆசை கிடையாது. அவர் சும்மா ஒரு ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு சார். அவர் ஒன்றும் சீரியஸ் பிளேயரே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய சில நடவடிக்கைகள், அதெல்லாம் நம்ம விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அவருடைய பிஹேவியரை பார்க்கும்போது அவருக்கு ஜெயிச்சு சிஎம் ஆகணுன்ற ஆசைலாம் இல்லைன்னு தெரியுது. அந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. யாருக்கு நியாயம், யார் பக்கம் நியாயம் இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் ஒரு வாக்கு அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி கற்பனை கூட செய்து முடியாத அளவில் அவருடைய சில நடவடிக்கைகள் இருந்தன. எல்லாரும் பார்த்தோம், அதை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அவருடைய பேச்சையும் பார்த்தோம் மகளிர் தின விழாவில். அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவருக்கு ஜெயிச்சு சிஎம் ஆகணுன்ற ஆசை அறவே கிடையாது. மேபி கொஞ்சம் இருக்கலாம். இஸ் நாட் அ சீரியஸ் பிளேயர். ஒரு வாக்கு அரசியல் இருக்க அரசியல்வாதி கனவிலும் செய்ய துணியாத, கருதாத, கற்பனை கூட செய்ய முடியாத காரியங்களை ரொம்ப சாதாரணமாக விஜய் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே விஜய் வந்து தனியாக நின்று ஆட்சியை பிடிக்கணுன்ற பெரிய ஆசை, கனவு, அந்த வெறி, அதெல்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல வெறி இருக்கணும், பதவி வெறி இருந்தால் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். ஆகவே விஜய் வந்து நீங்கள் ஒரு சீரியஸ் பிளேயராக கன்சிடர் பண்ணாதீங்க. ஆனால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 15% மேலே ஓட்டு அவரால் உடைக்க முடியும். அவர் தனியாக நின்னார்னா திமுகவுக்கு பெரிய நெருக்கடி தான். தனியாக நின்னால் நெருக்கடி, என்டிஏக்குள்ளே போனால் நெருக்கடி. பட் கண்டிப்பாக அவர் ஒரு முக்கியமான பிளேயராக தான் இருப்பார், நான் நம்புகிறேன். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி கூட தமிழகம் போகலாம். இல்லை சார், இப்படி ஒரு சுச்சுவேஷன், அதில் எதுக்கு இவங்க இதை பிளான் பண்ணுறாங்க? என்டிஏ டாக்க விஜய் குரூப்பே ஏன் பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை ரசிக்கிறாங்க, தன்னை சுற்றி நடக்கிறது. அதனால என்ன லாபம் உங்களுக்கு? அது தனிப்பட்ட முறையில் சொரிஞ்சுக்க வேண்டியதுதான். என்னை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி எல்லாரும் அண்ணன் டாக்டர் கலைஞர் சொல்லுவார்ல, என்னை பற்றியே பேசு, நல்லதோ கெட்டதோ என்னை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி கலைஞர் வழி வந்தவர். என்ன எதுவுமே இல்லையா, திட்டாரு. அது என்ன, நான் விளம்பரத்திலே இருந்துகிட்டு இருக்கணும். ஓகே, ஆனால் இது லாபமாகுமா அரசியல் களத்தில்? ஒன்றும் லாபமாகுது. ஏங்க, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவர் செய்யக்கூடாத தவறுகளெல்லாம் அவர் செய்கிறாருங்க. செய்யக்கூடாத தவறுகளை அவர் செய்கிறார். அப்போ அவருக்கு அதிகாரத்துக்கு வரணுன்ற ஆசை சீரியஸாக இல்லைன்னு தாங்க அர்த்தம். யாராவது இந்த மாதிரி தவறுகளை செய்வாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் மறுபடியும் நல்லது கெட்டதுக்குள்ளே போக விரும்பலைங்க. அது பேசுறதுக்கு அசிங்கமாக இருக்குது, நமக்கு அவலமாக இருக்குது. நம்ம வேலை அது கிடையாது. ஆனால் பொது வாழ்க்கைக்கு அவர் வந்ததால், அரசியல் தலைவராக வந்ததால், அடுத்த முதலமைச்சர்னு தன்னைத்தானே அவர் பிரகடனப்படுத்திக்கிறதால, தாவேக்காக்கும் திமுக தான் போட்டின்றதுனால, திமுக ஆல்டர்னேட்டிவாக தன்னை அவர் பேசிக்கிறதால நம்ம அவரை பற்றி பேச வேண்டிய அவலமான, துர்பாக்கியமான, அருவருப்பான நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அருவருப்பான நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் சார். ஆமாங்க, என்ன இதெல்லாம் என்ன பிஹேவியரு நான் கேட்குறேன். வாட் நான்சென்ஸ் சார், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் 4 செவத்துக்குள்ளே வைங்க சார். அது எது கொண்டு வந்து பொது வெளியில் வைக்கிறீங்க? எவனோ ஏதோ பண்ணிட்டு போகிறான். அப்போ எப்படிப்பட்டவர் எப்படி வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராகவோ அல்லது ஒரு முதலமைச்சராகவோ அல்லது திமுகவுக்கு மாற்றாவோ இல்லை தனிப்படி இருக்க முடியும்? தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அரசியல் கட்சி தலைவராக பொருத்தி பார்க்கணுமா? இல்லை, அது வந்துடுச்சு இல்லை. இப்போ வெறும் நடிகராக இருந்தால் நம்ம இதை பேச போகிறது இல்லை. இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அரசியல்வாதியோட தனிப்பட்ட வாழ்க்கையும் விவாதிக்கப்படும். நம்ம விவாதிக்காமல் இருக்கலாம், பொதுமக்கள் விவாதிப்பாங்க, எதிர்கட்சிகள் விவாதிக்கும். அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க? அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க நீங்கள்?
அவங்க பதிலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எல்லாருமே என்ன யோகியமா? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லெவலுக்கு போகிறதே அசிங்கம் இல்லை. எல்லாரும் யோகியமானா மற்றவங்கெல்லாம் யோகியம் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்கே சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்கள் யோகியத்தை சந்தி சிரிக்குது இல்லை. நான் இப்பயும் அவரோட அந்த வாழ்க்கை குறித்த எத்தகையது ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பலை. நியாயம் யார் பக்கம், அநியாயம் யார் பக்கம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. 100% திஸ் இஸ் அ ப்ரைவேட் மேட்டர். அவருக்கும் நீதிமன்றத்துக்கும் உள்ள இடையில் அவருடைய அவர் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இடையில் உள்ள விஷயங்கள் அது எல்லாமே. அதை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அது குறித்த செய்திகள் கூட நம்ம காதுக்கு வராமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த அளவுக்கு பெரும்பாலானவங்க இவ்வளோ கண்ணியமாக இருக்க மாட்டாங்க. அதை போட்டு நோண்டுவாங்க, அரிப்பை சொரிஞ்சுப்பாங்க, கெக்கலி கொட்டி சிரிப்பாங்க. எத்தனையோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இதை பேசுவாங்க. பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் அதை வச்சு குழப்பம் நடத்துவான். அதுக்கு எதுக்கு தீனி போடுற? அது தேர்தல் நேரம்னும் போது இன்னும் அதிகமாக அது பேசப்படும். அமைதியாவது இருக்கணும்ன்றீங்க. யார் அமைதியாக இருக்கணும்? இதுக்கு தீனி போடாமல் அவங்க நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது சில அடிப்படையான எதிர்பார்ப்புகள் வந்து சமூகத்தில் இருக்குது. நீங்கள் அதை அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. வெற்றி தோல்விகள் அதை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை என்பது உண்மை. பட் அது பேசப்படும் பொருள். அது இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கையளவு உலகம். அது கெட்ட செய்தி தான் ரொம்ப சுலபமாக பரவும். நல்ல செய்தியை விட கெட்ட செய்தி தான் ரொம்ப மனித வக்ரம் அந்த அளவுக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்ற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லைன்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன அரசியல் கட்சி நடத்தி என்ன பண்ண போகிறாங்க? வெறும் நடிகராக இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து பொதுவெளிக்கு வந்தால் கூட யாரும் அதை பற்றி கேட்க போகிறது கிடையாது. பேசிட்டு போய்டும். அவன் அரிப்பை சொரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை அதாவது வந்து அதை ஒரு பொழுதுபோக்காக பார்ப்பான், டைம் பாஸிங்காக பார்ப்பான். பட் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி செய்ய முடியாது இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன் நான். என்ன சார், விஜய் இதுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த மகளிர் தின விழாவில் பேசும்பொழுது இப்படி நிறைய நீங்கள்லாம் அதில் மன உளைச்சலுக்கு ஆகிறத நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் அவ்வளோ ஒருத்தான விஷயம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக வார்த்தையே தப்பு. அந்த ஒர்த்தான விஷயம் இல்லைன்றதே தப்பு. உங்கள் பிரச்சனை நடுத்தருக்கு வந்துடுச்சு. அதில் சம்மந்தப்பட்டவரும் அவங்களுடைய குழந்தைகளும் இருக்காங்க. இது ஒர்த்தான விஷயம் இல்லைன்னு அவங்க ஒத்துப்பாங்களா? இந்த ஒர்த்தான விஷயம் இல்லைன்னு சொல்கிறது அவங்க எப்படி பார்ப்பாங்க? அது அவங்கள காயப்படுத்துறதா இல்லையா? என்ன காயப்படுத்திட்டாங்கல்ல? இல்லை, இது எல்லாமே 4 சவுத்துக்குள்ளே இருந்தால் ஓகே. அதான் இது ஒர்த்தான விஷயம் இல்லைன்றது இன்னும் அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாகுது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த நியாய அநியாயங்கள் பக்கம் நம்ம எதுவுமே நிற்க முடியாது. பியூர்லி ப்ரைவேட் அஃபேர். பட் சமூகம் எப்படி அதை பார்க்கும்? இல்லை, நீங்கள் கண்டுக்காதீங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். சமூகம் எப்படி அதை பார்க்கும்? நீ அரசியல்வாதி என்பது கேட்பான். உன் குடும்ப விஷயத்தையே நீ ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறியா? கேட்பான். சரியா சொன்னீங்க. அப்போ நீ நாட்டை எப்படி காப்பாற்ற போற? பட் இவ்வளோ தூரம் நம்ம இதை பேசுனது ரைட். எஸ், நேற்று சார் ஆதவ் அர்ஜுன் பேசும் பொழுது, அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும் பொழுது போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் தலைவர் வெளியில் வர முடியாத ஒரு நெருக்கடி இருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இங்கே இது மாறிடும், கையெழுத்து அதிகாரம்லாம் மாறிடும், அப்போ தலைவர் தெருவுக்கு தெருவு நடந்து வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி வந்துச்சுன்னா அப்படியே டஃபாகும். விஜய் களத்துக்கு போனார்னா கண்டிப்பாக போட்டி கடுமையாகும், திமுக நெருக்கடி கூடுதலாகும். இது பாருங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், விஜய்க்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து திமுகவை மிகப்பெரிய அளவில் கலக்கத்தில், அச்சத்தில், பீதியில் உரைய வைத்திருக்கிறது. அவர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பதுங்கி இருக்கிறது திமுகவுக்கு ரொம்ப லாபமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறது. அவர் ஃப்ரீயாக அவரை அலோவ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சிக்கல் தான். எல்லா கட்சியும் அலோவ் பண்ணிட்டு அவருக்கு 5000 பேர் தான் வரணும், QR கோடு வச்சு தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கட்சி மட்டும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதாங்க, இப்போ நீங்கள் மற்றவங்கெல்லாம் வர, இப்போ திருச்சியில் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? பொறுப்பெடுத்துக்கன்னு தானே சொல்கிறாங்க. ஸ்டாலின் மீட்டிங்லையும் எடப்பாடி மீட்டிங்லையும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வர கூட்டம் கூட்டிங்க வர கூட்டம், விஜய்க்கு வர கூட்டம் இயல்பான கூட்டம், சீமானுக்கு வர கூட்டம் இயல்பான கூட்டம். அது சீமானை விட விஜய்க்கு அதிக கூட்டம் வருது. அது இயல்பான கூட்டம், அது காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் கிடையாது. பெரிய கூட்டம் நடத்துறது பெரிய அளவில் காசு கொடுத்தும் நீங்கள் எவ்வளோ காலி சேர் தான் கிடக்குது. அன்றைக்கி ஸ்டாலின் மீட்டிங்கில் மீடியா காட்ட மாட்டேங்குது, எடப்பாடி மீட்டிங்லையும் காலி சேர் தான் கிடக்குது. சார், விஜய் நடத்தக்கூடாதுன்னெலாம் யாரும் தடுத்தெல்லாம் வைக்க முடியாதுல்ல. இவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிட முடியும்ல, எனக்கு பர்மிஷன் போக முடியலையா? SOPs போட்டு எல்லா கட்சிக்கும் எங்கெங்கே நடைமுறைப்படுத்துகிறான், மற்றவங்களுக்குலாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க. மற்ற கூட்டத்தில் எதுலேயும் நடக்கல அசம்பாவிதம். அதுதானே சிக்கல். கரெக்டு. மற்ற இடத்துல 40 பேர் சாவலை. நீ அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தால் செத்துருக்க மாட்டான். நீ அரசியல் கட்சிக்கு நடத்தாமல் ஏதோ ஒரு பார்க்க வரத்துக்கு முண்டி அடிச்சுன்னு கூட்டம் வருதுன்னா உங்க நேரம் சரியில்லை, துரதிருஷ்டம்.
41 பேர் செத்தான். அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் கூட்டம் நடத்த முடியல. கூட்டம் நடத்துகிற போகிற இடம்லாம் 1000 கண்டிஷனை போடுறான். அவ்வளோ கண்டிஷனை போட்டு எவனுமே கூட்டம் நடத்த முடியாது. எப்படி நடத்துவீங்க நீங்கள்? கியூஆர் கோடு பார்த்து எவங்க வருவாங்க? என்னங்க நிர்வாகிகள் தானே சார், மக்கள்கிட்டே போக முடியல. இதோ இப்போ எலெக்ஷன் இது வந்துடுச்சுன்னா போயிடுங்கிறாருல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்து பொறுப்பு தானே சார். லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். ஆமாம், அது தேர்தல் ஆணையம்னாலும் எவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அவங்களுக்கு. இவர் ஏடிஎம்கே பிஜேபி ஒரு பக்கம் அடிக்கிறானா, திமுக ஒரு பக்கம் அடிக்கும். ஏன்னா 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. என்டிஏவும் இப்போ கலக்கத்தில் ஆகுமா? கண்டிப்பாக என்டிஏவும் கலக்கத்தில் ஆகும். விஜயோட செல்வாக்கை பார்த்து இப்போ இந்த ஏரியாவில் அடையாறில் விஜய் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா முண்டி அடிச்சு ரோடுக்கு வருவான். கூட்டம் பார்க்கறதுக்கு தான் வருவான் பெரும்பாலும். விஜய் பார்க்கணும். ஆமாம், அதில் கலைப்புறாங்க 4 பேர் செத்துறான்னு வச்சுக்கோங்க. விஜயோட பிரச்சாரத்துக்கு எல்லாமே இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு சிக்கல் வரும். என்ன ஒன்று, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அது மாறும்னு ஆதவ அர்ஜுன் சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அது எந்த அளவு மாறுன்றதுலேயே சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவர் கூட்டம் போவார், எங்கேயா போவார், ஒரு 2 பேர் சாவறான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அது மற்றவங்க கூட்டத்தில் செத்தா அது பெருசு இல்லை, விஜய் கூட்டத்தில் செத்தா ரொம்ப பெருசு. அது சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிதாக்கப்படும். பட் கண்டிப்பாக இப்போ இருக்க அந்த கண்டிஷன்ஸ் இருக்காது, ஓரளவு குறையும் சார். இப்போ என்டிஏ பற்றி நம்ம சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை விரும்பலைன்னு சொல்லியிருந்தீங்க, விஜய் என்டிஏக்குள்ளே வர்றது. ஆனால் எடப்பாடி நம்பர்ஸ் இல்லைங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடி காட்டினதுக்கு பார்த்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்லி வரவேற்று வரல. சீச்சி இந்த பழம் புளிக்குன்றாரு. அதான் ஏன் இப்போ புளிச்சிருச்சு திடீர்னு? வரமாட்டேன், என் கூட வந்தீங்கன்னா எனக்கு கொடி பறக்குது பாருங்க. வரலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கணும், அவ்வளோதான். வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை ஏன் இனிமே வரமாட்டாங்க. இனிமே வாய்ப்பு இல்லை, இனிமே வாய்ப்பு இல்லை. விஜயே வரமாட்டாரு. வந்தாலும் ஆனால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். நம்பர் இல்லை, எங்கே சீட்டு 100 சீட்டுக்கு மேலே நிற்க முடியாது. 100 சீட்டு போய் நின்றுன்னா மக்களுக்கு தெளிவாக வாக்குறுதி, பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு நீங்களே வாக்குறுதி கொடுத்துட்டு போறீங்க. என்டிஏ அப்போ ஸ்டாலின் சொல்ற ஆமாம், மக்கள் சென்னை வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. மக்கள் ஒருபோதும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏடிஎம்கே போடுவாங்க, பிஜேபிக்கு போட மாட்டாங்க. அது அந்த ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு. 100 சீட்டெல்லாம் போய் நின்றுன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் அது உருவாக்கக்கூடிய சங்கடம்ன்றது என்ன? விஜய் என்டிஏக்குள்ளே போனால் எப்போ என்டிஏ ஜெயிக்கணும்னா ஒரு 140 சீட்டு குறையாமல் ஏடிஎம்கே நிற்கணும், அப்போ ஜெயிக்கும். அதிமுக போட்டி போடுறது 100, விஜய் 60-70 சீட்டு, பிஜேபி 50-40 சீட் நிற்கிறான் கூட்டணியெல்லாம் சேர்ந்துன்னா அது உருவாக்கக்கூடிய பீதி சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே திமுக அதை வச்சு தான் வண்டியை ஓட்டின்னு இருக்குது. அது இன்னும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக போயிடும். ஃப்ரெஷ்ஷாகவும். எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்குற வாக்குறுதி சொன்னால் கூட எவங்க நம்புவோம் அவங்களுக்கு? நீ நிற்கிறதே 100 தொகுதினா கூட்டணி சர்க்கார் வரும்போது இப்போ என்ன ஆச்சு? நிதிஷ்குமாருக்கு என்ன ஆச்சு? அந்த கதை தான் வரும். ஆனால் ஒன்று நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அது பிஜேபி கவர்மெண்ட்டு தான். எடப்பாடியை பிஜேபி சாப்பிட்டோம், அதில் சந்தேகமே வேணாம். எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி விழுங்கும். என்ன சார், திமுக எப்படி குட்டி குட்டி கட்சிகளை விழுங்குதோ பிஜேபி அந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் விழுங்கிக்கிட்டு இருக்குது. சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கும். அதிமுக அப்படிப்பட்ட கட்சியா? இன்னைக்கு என்ன இருக்குது அதிமுக? ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 3 தேர்தலில் தோல்வி. ஜெயலலிதாவே அப்படி தோத்தது இல்லையா? 3 தேர்தலில் தோத்துருக்காங்க. 2004, 2006, 2009. ஏங்க அந்த அம்மா இவ்வளோ மோசமாக தோக்கல. அந்த அம்மா இவ்வளோ மோசமாக தோக்கலையா? அவங்க 2004 பெரும் ஸ்வீப் ஓகே. 2006 60 சீட் ஜெயிச்சாங்க. ஆனால் ஆட்சி போயிடுச்சு. போட்டோம் 2009 9 சீட்டு பார்லிமெண்ட் ஜெயிச்சாங்க. ஆனால் அது எவ்வளவு நெருக்கடி, எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்தது. நான் என்ன சொல்றேன், அப்படி பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ஜெயலலிதா இல்லாத அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது இந்த அதிமுக விட ரொம்ப பலவீனமாக இருக்கு. அதுவும் தோல்வியை தவிர 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, உள்ளாட்சி தோல்வி, எல்லாம் தோல்வி. 26லையும் தோத்தா இழுத்து மூட வேண்டியதான் கிடையாது. அங்கே பிஜேபி மாதிரி இங்கே திமுக உருவம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ பிஜேபி ஏடிஎம்கே விழுங்குறதுக்கு தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னா விழுங்குவான். தோத்தாலும் விழுங்குவான். ஜெயிச்சா ஈஸியாக விழுங்குவான், தோத்தா மொல்லமாக விழுங்குவான். ஜெயிச்சா அதிகாரம் கையில் இருக்கும் எடப்பாடி. அதை தான் சொல்ல வரேன். அப்போ தான் அமித்ஷாவோட உண்மையான முகத்தை இவங்க பார்ப்பாங்க, மோடியோட முகத்தை பார்ப்பாங்க. தனியாக ஒன்றும் உங்களை ஆளை விட மாட்டாங்க. 4 மாதிரி ஆளை போடுவான், பிஜேபி ஆளை போடுவான், ஆர்எஸ்எஸ் தான் அதை முடிவு செய்வான். ஜெயிச்சா அதிமுக ஆர்எஸ்எஸ் கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் எடப்பாடியை. ஆர்எஸ்எஸ்க்கு எடப்பாடி ஏன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்? என் கூட சேர்ந்தானே நீ கொடுக்கணும். ரொம்ப வீராவேசம்லாம் பேச முடியாது, சொன்னதை செய்யணும். இல்லைன்னா அதுக்கான வேலையை கொடுப்பீங்க. அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பாஜக ஆர்எஸ்எஸ் விழுங்கும்.
அப்சல்யூட்லி. ஜெயிச்சாலும் விழுங்கும், தோத்தாலும் விழுங்கும், ஜெயிச்சா சீக்கிரமாக விழுங்கும். அதிமுகவை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் விழுங்குவது உறுதி. ஆனால் சார் அதிமுகவும் என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சி, அண்ணாவின் கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த அம்மாவோட போயிடுச்சுங்க, ஜெயலலிதாவோட போயிடுச்சு. ஜெயலலிதா இருந்தால் நீங்கள் உள்ள ஆட்டெல்லாம் இவங்களாம் ஆடுவாங்களா? இந்த அம்மா போயிட்டாங்க, கட்சியும் போச்சு, அவ்வளோதான். ஜெயலலிதாவோட அதிமுக முடிந்தது. அடுத்தடுத்த கட்ட தலைவர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. எங்கே இருக்காரு? வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு. அவர் இருக்காரு, கட்சி இருக்குமான்னு பார்க்கணும் அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு. ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, எவ்வளோ பேர் சார் இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களே போயிடுவாங்களா என்ன? கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அரசியல்வாதியோட குணம் என்ன? என்ன செஞ்சும் அதிகாரத்தை காப்பாற்றிக்கணும். வாய்ப்பு இல்லையா, எந்த பக்கம் காத்தடிக்குதோ அங்கே போய் ஏறிக்கணும். ஸோ இப்போ அதிமுகவுக்கு இது ஒரு நெருக்கடியான தேர்தல் தான். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. கூட்டணி வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு அவர் சொல்லி யாரும் சீண்ட கூட இல்லை. அவர் சீண்ட கூட இல்லை. விஜய் தனிமரம் தோப்பாகாது என்று அவர் தனிமரம். ஓட்டை உடைக்கலாம், அவர் ஜெயிக்க முடியாது. விஜய் ஜெயிக்க மாட்டார். அதிமுகவுக்கு அப்போ நெருக்கடியான தேர்தல். திமுக நெருக்கடியான தேர்தல். மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விவரம் அறிந்தவர்களுடைய மத்திய அமைச்சரவையில் உள்ள மத்திய அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடைய அவதானிப்பு என்பது, அசஸ்மெண்ட் என்பது, இந்த தேர்தல் முதன்முறையாக, வரலாற்றில் முதன்முறையாக இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை கொடுக்க போகிறது. யாருக்கும் மெஜாரிட்டி வராது. அந்த நோக்கி தான் இன்றைக்கி தமிழ்நாடு போகுது. எதனாலன்னு சொல்கிறாங்க சார்? நல்ல கேள்வி. இப்போ திமுக அரசின் மீது முழு அளவில் திருப்தி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் திமுக ஓரளவு சாதனைகள் பண்ணியிருக்குது, மறுக்கல. ஆனால் 2வது முறையாக திமுக மக்கள் வாக்களித்த வரலாறே கிடையாது. 2வது ஏடிஎம்கே சரி நம்பிக்கைக்குரிய பாத்திரத்தை வைக்குதானா, அதுவும் இல்லை. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அளவுக்கு அரசியல் பண்ணலை. அதனால் ஓரளவு தான் அவங்களுக்கு ஓட்டு போகுமே வழி, பெரிய அளவில் ஆட்சி அளவுக்கு போகுது. 3வது விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு, குறிப்பாக திமுகவுக்கு அவரால் சேதாரம் அதிகம். 4வது திரு சீமானு, அவர் எதோ பேசினு எங்கேயோ போயின்னு இருக்காரு, அவர் சீரியஸ் பிளேயர் கிடையாது. இப்போ 4வது உடையும் போது ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிஎம்கே வரலாம், மறுக்கல. பட் அதற்கு இணையான ஆப்பர்ச்சுனிட்டின்றது இதுவரைக்கும் வரலாறுலேயே திமுக பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தது கிடையாது. ஆனால் மோசமாகவும் தோக்க மாட்டாங்க. அதனால் வந்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் உருவெடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளி நோக்கி நகருகிறது என்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.